4 வருஷம் லவ். நான் லெட் டவுன் பண்ணிட்டேன் அவங்கள. நான் தான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. நான் பண்ணது பெரிய தப்பு தான். என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். அவங்க அதை முடிக்கும்போது என்னால அதை ஏத்துக்கவே முடியல. இப்போ வரைக்கும் ஏத்துக்க முடியல. ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு தடவை உடைஞ்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதுன்னு. நான் பர்சனா வந்து வேற மாதிரி மாறிட்டேன். ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டேன். கால் பண்ணிட்டு இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுவேன். ரொம்ப கெஞ்சுவேன். எங்கெல்லாம் போறாங்களோ அங்க போயிட்டு அவங்கள சரி பண்ணலாம்னு சொல்லுவேன். ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கும்போது அறந்துக்க தான் செய்யும். அவங்களுக்கு அதை சரி பண்ணணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் போயிடுச்சு அவங்களுக்கு. என்னால அதை இன்னும் ஏத்துக்க முடியல. தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரி. என்ன ரீசன்? எதனால இது ஆச்சு? பேசிக்கா அவங்க வந்து இல்ல இந்த விஷயம் பண்ணாத, பண்ணா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்னு சொன்னாங்க. நான் அந்த விஷயம் போய் பண்ணிட்டேன். அர்ஜுன் நான் எந்த தப்பும் பண்ணல. பேசாத. ஒருத்தவங்கள்ட்ட பேச வேணாம்னு சொன்னாங்க. நான் பேசிட்டேன். சூர்யா ஸ்கூல் டைம்ல இருந்தே எனக்கு தெரியும். நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தேன். லவ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ண தெரிஞ்ச எனக்கு இல்ல அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் கால் பண்ணி இல்ல எனக்கு ப்ளீஸ் கால் பண்ண சொல்லுங்க இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் அது கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் நானாவே இல்லை அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எப்படி மீண்டு வந்தீங்க அப்போ? வரல. இன்னும் வரல. வர தெரியல. திரும்ப கை கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஆசை இருக்கு. வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு நமக்கு? காலம் ஓடிடும். அப்புறம் ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னா வராது. இதுலேருந்து வெளில தான் வந்து ஆகணும். எனக்கு அது வர தெரியல. எல்லா லவ் ஃபெயிலியர் பின்னாடி ஒரு லைஃப் இருக்கு. நல்ல லைஃப் இருக்கு. எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்ற எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்கு. ஒத்துக்கிற மிஸ்ஸிங் தான். என்ன எனக்கு கம்ப்ளீட்டா நான் இழந்துட்டேன். அவங்க என்கிட்ட பேசினா இல்ல சரி பண்ணலாம் ஃபோர்ஸ் பண்றேன்னு எனக்கே தெரியுது சார். ஃபோர்ஸ் பண்றது தப்பு ஒருத்தவங்கள, அது எனக்கே தெரியுது. வெளியில வர முடியலையே. சரி பண்ணிருக்கலாமே இவ்வளவு வருஷம். வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல உங்ககிட்ட பேசணும். வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, வர முடியாம இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு சோகம் புடிச்சு போயிடும். உங்க பேருமா? யாமினி. யாமினி 9 மாசத்துக்கு முன்னால எப்படி இருப்பா? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா. இப்ப இந்த யாமினி கண்ணாடி போய் முன்னால போய் நிக்கிறப்ப அந்த யாமினி ஞாபகத்துக்கு வராளா இல்லையா? நான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன் சார். லைக் எமோஷனலா நான் பண்ண மேபி நினைவுகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்ல. லவ் பண்ணலாம் தப்பு இல்ல. நம்ம டிபெண்ட் பண்றது தான் முட்டாள்தனம்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சில நினைவுகள் சுகத்தை தரும். ஒரு இடத்துக்கு வெளியில போனாலோ சாப்பிட போனாலோ அவங்க ஞாபகம் தான் வருது. நம்ம எதிர்காலத்தை நினைச்சு முன்னேறணுமே தவிர கடந்த கால நினைவுகளை நினைச்சு சோகத்துல இருக்க கூடாது. எனக்கு என்னன்னா சரி பண்ணிருக்கலாமே, சரி பண்ணலாமே, சரி பண்ணா நல்லா இருக்குமே. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப நல்ல பையன். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? உங்ககிட்ட பேசணும். இன்னொரு வாய்ப்பு கேக்குறீங்களா இல்ல அடுத்து என்னன்னு யோசிக்கிறீங்களா? இன்னொரு வாய்ப்பு. ஆனா அப்படி ஒருத்தனை துன்புறுத்துறது சரியா? நீங்க பண்றது காதலா சித்திரவதையா? சித்திரவதை தான் பண்றேன். இத ஒரு பையன் பண்ணினா அது எவ்வளவு நெருக்கடிக்கு நீங்க உள்ளாவீங்க? டாக்ஸிக்னு தெரிஞ்சே பண்ணலாம். என்னப்பா பாயிண்ட்? ஏத்துக்க முடிஞ்சிருக்கு அதுதான் சார். ஏத்துக்க முடியல. இந்த டாக்ஸிக்ல ரொம்ப பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? அவங்க தான். நீங்க தான். நான் சித்திரவதைன்னு சொன்னது உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். உன் கூட யார் இருக்கிறாங்க, யார் விட்டுட்டு போனாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காத. எனக்கு என்னன்னா நான் எவ்வளவு நாள் அஃபெக்ட் ஆனா நான் அதை எப்படியாவது நான் வெளில வந்துருவேனா? யாரோ உனக்கு புரியல. ரொம்ப நிதானமா இதை அப்ரோச் பண்ணி ரொம்ப பிராக்டிகலா நீங்க பேசினா வெளியில வந்துட்டு தான் அர்த்தம். கண்டதை நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத. நீ பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இரு. தவறுன்னு தெரிஞ்சு நீங்க வெளியில வர முடியல, நீங்க தானே உள்ள மாட்டிருக்கீங்க. நீ தலை நிமிர்ந்து நிக்கும் போது போனவங்கள நிச்சயம் திரும்பி வருவாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், ஹர்ட் ஆக வேண்டாம். இப்போ உங்கள்ட்ட இருக்கிறது காதல் இல்ல. இது காதல் இல்ல, இது சித்திரவதை. இப்ப நான் இன்னொன்னு சொல்லிட்டா, உங்களுக்கு அந்த பையன் மேல அவ்வளோ காதல் இருந்தா இப்ப அவன் சொல்றது உங்களுக்கு புரியுமே? நான் அந்த மெமரிஸ்லயே இருக்கேன் சார். நேத்து வரைக்கும் கால் பண்ணிட்டு தான் இருந்தேன். அர்ஜுன் நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன் சார். அவங்களுக்காக நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன். ஏன்னா நீங்க ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. உங்களை பத்தி அவர் யோசிக்கட்டும். லெட் him think about you. புரிஞ்சதா? அவர் உங்களுக்கு சான்ஸ் தரும் நீங்க கேட்டுட்டீங்க. நான் என்ன சொன்னா நீங்க அவருக்கு சான்ஸ் கொடுங்க. அந்த பையனுக்கும் உங்களோட இருந்த நாட்கள், நீங்கள் அன்பை பரிமாறிக்கொண்ட நாட்கள், ஒரு காலைல ஒரு சன்ரைஸ் பார்க்க போன ஒரு நாள், இப்படி பல விஷயம் அவனுக்கும் ஞாபகம் வரும் இல்லையா? 2 பேரும் தானே காதலிச்சிருக்கீங்க. இப்போ அவனுக்கு அந்த ஞாபகமே வர விடாம நீங்க என்ன பண்ணுவீங்களோங்கிற ஞாபகத்தை தான் வர வச்சுட்டு இருக்கீங்க. Give him space. Let him think that Yamini. this is over. அந்த பையன் இப்ப இருக்க யாமினி யோசிச்சுட்டே இருக்கான். அவன் உங்களை தீவிரமா காதலிச்ச ஒரு யாமினி இருந்தால நான் இப்ப சொல்றேன். I don't want to hate you. அந்த யாமினியின் ஞாபகங்கள் அவனுக்கு வர்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. Give him space. இனிமே என்ன ஆனாலும் நான் உன்கிட்ட வர மாட்டேன் அர்ஜுன். ஏன் வேணா நான் முடிவாயிருச்சு? கையில் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பேக்கப்பும் யாரும் இல்லை, அம்மா அப்பா இல்லை. ஒர்க்கில் ஒரு பெரிய லாஸ்,
நீ உன் லைஃபை பாரு, நீ வேற பையனை பற்றி கல்யாணம் பண்ணிக்கோ, இது பண்ணிக்கோ அப்படின்னாங்க. வாணி தான் என்னோட ஒரே ஹோப். ஆக்சுவலாக இன்னமும் கூட என்ன ரீசன் உங்களுக்கு முழுசா தெரியல என்ன தெரியல. எல்லாமே என்கிட்ட பேசாமல் வந்து நான் ஒரு 2-3 தடவை வீட்டுக்கு போனதுனால ஒசூருக்கு வேற வேலையாக அவங்க போயிட்டாங்க. அவள் எனக்காக அவளோட சின்ன சின்ன ஹாப்பினஸ்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. அப்போவே ஆக்சுவலாக அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருந்த ஸ்டேஜ். அலைன்ஸ்மே ஒன்று வந்து எங்கள் அம்மா ஃபோட்டோ காமிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து சுத்தமாக தூங்கலை. நான் அழுதுட்டு என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து வந்துட்டோமா வரலையா அடுத்து போகணுமா என்னன்னு தெரில, சுத்தமாக தெரில. டில் மை லைஃப் எண்ட்ஸ் என் மனசுல நீ எப்பவுமே இருப்பேன். ஏதாவது பண்ணி அவன் வந்துட மாட்டானான்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. ஏன் போனா, இவ்வளோதான் இருந்தால ஏன் போனா, ஏன் சடனாக இப்படி நடந்துச்சு? வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும், யாராவது இருப்பாங்க. அன்ஆன்சர்டா இருக்குன்னா ஏன் அதை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் போனா ஏன் போனா ஏன் போனா ஏன்னே தெரில. ஸோ ஏதோ ஒரு முடிவு எடுத்து போயிட்டாப்ல, ஏன் அதை நினைச்சு உங்களை வதச்சிக்கிறீங்க? உங்களால எல்லாம் 3-4 வருஷம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே பேசாம இருக்க முடியாது. 27 இயர்ஸ்ல இவனை கல்யாணம் பண்ணிக்க போறோன்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு செகண்ட் பிரேக் ஆனோன்னா அதுல இருந்து வெளில வர முடியல. என் லைஃப்ல கிடைச்ச நல்ல நல்ல மெமரிஸ் இந்த ஒரு நாளால அழிஞ்சிடக்கூடாது. அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நான் இருக்கேன். இன்னமும் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு கம் பேக்? ஆமா, நான் இருக்கேன், தைரியமா நீ வெளியில வந்துரு. வரதான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவங்களோட நினைவுகள் ரொம்ப அழகு இல்லையா? அது இருக்கும். சரி, வரதுக்கு என்ன ட்ரை பண்றீங்க? இதுல இருந்து வெளியில வர ஒர்க், கரியர், பேஷன் அது ரிலேட்டட். டைவர்ஷன். அவன் கூட தான் உட்காந்துருப்பா, பக்கத்துல உட்காந்துருக்கா. அலைன்ஸ் பார்க்க சொல்லிருக்கேன். அலைன்ஸ் பார்க்க சொல்றீங்க. இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், தப்பா நினைக்க வேண்டாம். எப்பவும் ஒரு ஏமாற்றம் ஒரு தற்காலிக சோகத்தை தான் கொடுக்கும். இந்த மனசை வச்சுட்டு ஒரு மாப்பிளையும் பாருன்னு சொன்னா அந்த பையன் பாவம் இல்லையா? லவ்வுக்கு அப்புறம் லைஃப் இல்லைன்னா 25 வயசுக்கு அப்புறம் எவனுமே வாழ மாட்டான்டா. அவனும் ஒரு நம்பிக்கையோட வருவான், அவனும் ஒரு நிமிஷம் வாழ்ந்து பார்த்துருவான். அவங்களோட மைண்ட் லெவலில் இவன் பொண்டாட்டி நினைச்சிருவான்ல. வாழ்க்கையில பாதி பேர் பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்கிறது இல்லை, இருந்தாலும் வாழ்றது இல்லை. ஆப்ஷன் ஏ, அந்த பையனுக்காக காத்திருக்கிறேன். ஆப்ஷன் பி, கம்ப்ளீட்டா அதை கட் பண்ணிக்கிறேன், என்னுடைய புதிய வாழ்க்கைக்கு போறேன். உங்க கையில தான் இருக்குது திவ்யா. தூக்கி போட போறீங்களா இல்ல முடிச்சு போட போறீங்களா? இன்னொரு 1 மந்த் வெயிட் பண்றேன். அடுத்த மாசம் கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? நான் சொல்லிட்டா இங்க பாரு, ஒண்ணு உன் சந்தோஷத்துக்கு வாழணும், இல்ல அவங்க சந்தோஷத்துக்கு வாழணும். இதுல இருந்து வெளில வந்துருவேன். எப்படி வந்துருவேன். நீங்க இதே வெளியில வந்துறீங்க, மாப்பிள பாருங்க அப்படிங்கறத முழு மனசோட சொன்னீங்கன்னா உங்க அம்மா கையில போய் ஒரு முத்தம் கொடுத்துருவாங்க. எல்லாரும் லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியுமா தெரியல, ஆனா கல்யாணம் பண்ணிட்டு பண்ண கண்டிப்பா லவ் பண்ணுவேன். இல்ல இப்ப நான் முடிவு எடுக்கிற மாதிரி இல்ல. முடிவு எடுக்க மாதிரி இல்ல. ஃபைன், ஓகே.